என்கிட்ட இருக்க சிட்டி யூனியன் பேங்க் டெபிட் கார்டு வாட்ச். இத வச்சு ஆட வாட்ச்ல டெபிட் கார்டா? ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்மார்ட். நீங்க எப்படி கேஷா? கும்பகோணம் அருகே சுந்தர பெருமாள் கோவில் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி தலைவர் சேதுராமன் தலைமையில் சுந்தர பெருமாள் கோவில் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சியில் நிறைவேற்றப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்து பொதுமக்களிடம் கூறப்பட்டது. இந்த ஊராட்சிக்கு மக்கள் தொகை அடிப்படையில் வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது வந்து 1400 1500 இருக்கிற மக்கள் தொகை வந்து 220 தான் இருக்குன்னு சொன்னால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நம்ம பஞ்சாயத்து பணிகள்லாம் பாதிக்கப்படும், ஊராட்சி மன்றம் செயல்படாது, நம்மளால அவங்க ஆதி திராவிட மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை கூறிக்கொண்டு இதுக்கு நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். அதுக்கு இந்த மக்கள் தொகை கணக்கு எந்த கணக்கு நான் சொல்லிடுறேன். அரசியல் பேசுகிற ஊராட்சி மன்ற தலைவர் திமுக தான், மேலே இருக்கிற பொறுப்பாளர்கள் பூரா திமுக தான். எடுத்த எழுப்புல நீலமகன் சொல்றது மாதிரிலாம் பஸ் மறியல் பண்ணாங்கன்னா வழக்கு போட்டுருவாங்க. சும்மா அப்படிதான் பேசக்கூடாது. வளா குளிச்சுன்னா போட்டுன்னா போயிடுவாங்க. மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன்னா ஒரே இல்லைங்க இருங்க கேட்டுக்கங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே அடிதான். நான் என்ன சொல்றேன், இந்த ஊரில் வந்து 3 தெருவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. பாக்கி எல்லா மக்களும் இப்போ ஜாதி வாரியாக கணக்கு எடுக்கிறதுன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கணக்கை எடுத்து முறையாக பிடிஓ ஆஃபீஸு, ஏடி ஆஃபீஸ், கலெக்டர்கிட்ட கொடுப்போம். கொடுத்து இது சரியான எங்களுக்கு நிதி கொடுக்கணும். அவர் சொல்ல நிதி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குடும்பமே நடத்தணும்னா பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? இப்போ ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் அது வேறு வாங்கி வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? நமக்கு ஈஸியான மெத்தேடு தான், ஒன்றும் தவறான வழி கிடையாது. இந்த கணக்கை எடுத்து போவோம். எல்லாரும் அவர் மட்டும் போனால் மட்டும் ஆகாது. கட்சி ரீதியாக போனாலும் சரி, தெருவு ரீதியாக போனாலும் சரி, அந்த பெருமாவுக்கு சேர்ந்து போகிறது மாதிரி போய் வீடியோ பார்ப்போம், எம்எல்ஏ பார்ப்போம். எம்எல்ஏ கௌரவ தான், அவரு நம்மளோட ரொம்ப அதிகப்படியான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பகுதிக்கு. தெரியுதுங்களா? அவரை பார்ப்போம். எம்பி இருக்காரு, ஒரு எம்பிக்கு 2 எம்பி இருக்காரு, 3 எம்பி அதை தெரியாது கூட 3 எம்பி இருக்காங்க. நேராக இவங்களெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு 1 மாதம் டைம் கொடுப்போம். கொடுக்கலன்னா நீலமகனோட கருத்தை வைப்போம். கொடுக்க நீங்கள் பஞ்சாயத்துக்கு நிதி வரலைன்னா நாங்கள் ஊரே சேர்ந்து சாலை மறியல் செய்வோம். மாணவர்களோடு எல்லாம் சேர்த்துப்போம். எலெக்ஷன் வந்துருங்க. நீங்கள் சொல்கிற காலகட்டத்துக்குலாம் இப்போ உடனே போடுங்க. நீங்கள் தேவையா இருக்கீங்க, நீங்கள் தேவையா இருக்கீங்க. 2 வழி சொல்லுங்க. ஆமாம், ஒரு வழியை சொல்கிறோம். எதுவுமே எல்லாமே இதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கு மாதிரி தலைவர் என்ன சொல்றாரு அதோட சொல்லுங்க.